உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் நம்முடைய தமிழ் தேசிய களத்தில் அனைத்து விதமான வழிகளையும் சுமந்து நிற்கின்ற இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக நாம் பயணிக்கின்ற தமிழ் தேசிய களம் இன்னும் வலுவுள்ளதாக சரியானதாக இருக்க வேண்டும். நாம் எதிர்க்கக்கூடிய ஆரிய திராவிட பகை என்பது அவ்வளவு சாதாரணமாக பகை கிடையாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்திற்குள் வந்த ஆரியர்களுடைய பகை என்பது நம்மோடு கலந்து நமக்குள் ஊறி நிற்கின்றது. அதை வெளிப்படுத்தி வேறுபடுத்தி காட்டவே நாம் நிறைய கடினப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதே போல 400 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நம்மை படையெடுத்து வந்து நம் முன்னோர்களை துரோகத்தினால் வீழ்த்தி சேர சோழ பாண்டியருடைய அழிவுக்கு வித்திட்ட விஜயநகரத்தின் எச்சங்களும் அவ்வளவு சாதாரணமானவை கிடையாது. எனவே தமிழ் தேசிய பெருங்கலத்தில் பயணிக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், கொஞ்சம் கூட சமரசம் அற்ற தமிழ் தேசிய பெருங்கலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம் என்று உறுதியெடுத்து தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து நம்மை ஆண்டு அனுபவித்து நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கூட்டத்தோடு நின்று நாங்கள் தமிழ் தேசியம் வெல்லுவோம் என்று சொல்லாமல் நம்முக்குள் இருக்கக்கூடிய முரண்களை களைந்து என்னும் 5 மாதத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற அரசியல் களத்தை வெல்கிறோமோ வீழ்கிறோமோ அது வேறு. ஆனால் தமிழர் ஒன்றுபட வேண்டும். அந்த தமிழர் ஒன்றுபடுகைக்கு எந்த கருத்தியலெல்லாம் கொள்கையெல்லாம் மாறாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் களைந்து என் அருமை உடன் பிறந்தார்களே, ஏற்ற தாழ்வுளற்ற ஒரு சமூகத்தை படைப்பதாக சொல்லி நமக்குள் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வைத்தவர்கள் இந்த திராவிடர்கள். நமக்குள் வர்ணாசிரமத்தை இன்று வரை பாதுகாத்து வருபவர்கள் இந்த ஆரியர்கள். நீங்கள் சொல்லலாம் குடியரசியல் வர்ணாசிரமம் கொண்டது. குடி அரசியல் வேறு, வர்ணாசிரமம் வேறு என்பதை அறியாதவர்கள் என் உடன் பிறந்தார்கள் அல்ல. தமிழ் சமூகத்தின் பெருஞ்சொத்தாக இருக்கக்கூடிய நம்முடைய கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை பெண் விடுதலை என்ற ஒற்றை வார்த்தையில் சுக்குநூறாக உடைத்து போட்ட வடுக சித்தாந்தம், அது வடுக சித்தாந்தம். அவர்களுடைய கலாச்சாரமே வேறு. வடுக கலாச்சாரம் என்பது முற்றிலும் வேறான ஒன்று. சேர நாட்டை வஞ்சித்து அபகரித்த திபெத் அடிமைகளுக்கு எந்த கலாச்சாரமோ அதே கலாச்சாரம் தான் வடுகர்களுடையது. சிங்கள பேரினவாதத்திற்கு அதே கலாச்சாரம். உடை என்பது சாதாரணமாக ஒன்றாக நீங்கள் பார்க்காதீர்கள். நம்முடைய வரலாற்றின் விளிமம் அந்த உடை. உடை கலாச்சாரம், வாழ்வியல் முறை என்பது தமிழர்கள் இந்த உலகுக்கு தந்தது. அந்த தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நம்முடைய கலாச்சாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பின்பற்றவில்லை. மேடை பேச்சோடு நின்று முற்றுப்பெறுகின்ற கலாச்சாரத்தை நான் முற்றிலுமாக வெறுக்கின்றேன். மேடை என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம். மேடை என்பது மிக மிக முக்கியமாக நாம் வருங்கால தலைமுறைக்கு ஒரு விடயத்தை கடத்துவதற்காக பயன்படுத்தும் இடம் மேடை. அந்த மேடையை மிகச்சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு தளத்தை நீங்கள் கடத்தும் போதும் ஒரு வார்த்தை கூட அதில் தவறான விடயங்கள் வந்து விடாமல், நம் வாழ்வியல் நெறிமுறைகள் மாறிவிடாமல், பலதார மனம் மறுக்கப்பட்ட சமூகமே ஒழிய இந்த நிலம் பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு சரியான விடுதலையை கொடுத்து வைத்திருந்தது. அதுதான் அவள் தன் கணவனை அவளே தேர்வு செய்யும் முறை. அதை கூட இன்று நாம் ஆரியர்களை பின்பற்றி, தெளிவாக ஆரியரை பின்பற்றி நாம் மனம் விடயங்களில் பெண் தெரிவு செய்வதை விட்டுவிட்டு ஆண் தெரிவு செய்யும் இடத்திற்கு கடந்தோம். வடுகர்களை பின்பற்றி ஒரு குடும்ப தலைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான சில விதிமுறைகளை அவளுக்குள் புகுத்த முனைந்தோம். ஆனால் எல்லாவற்றையும் மீண்டு அவள் அவளாக வாழ்கின்றாள். அவளை பாதுகாப்போம். பெண் என்னும் பேராயுதம் கொண்டு
வெல்லாத எந்த ஒரு விடயமும் இந்த உலகத்தில் இல்லை. ஆரியர்கள், திராவிடர்கள், தெலுங்கர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வடுகர்கள் நம்மை வீழ்த்தியது பெண் என்னும் பேராயுதம் கொண்டு. ஆனால் நாம் வென்றெடுத்தது பெண் என்று பேராயுதம் கொண்டு. கொரியாவை ஆண்ட நம் பெரும்பாட்டி செம்பவளம் ஒரு பேராயுதம். ராஜராஜ சோழன் எனும் மாபெரும் மன்னனை இந்த நிலத்தில் இவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு மனிதனாக உருவாக்கியது குந்தவை எனும் பேராயுதம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற பேராயுதங்கள் எங்கள் வாழ்வியலில் நாங்கள் இந்த நிலத்தில் வாழத் தொடங்கிய போது பெரும் அதிகாரமிக்க ஒரு பெண்ணாக இருந்தவள் என் முப்பாட்டி சீதாலட்சுமி. அவள் எங்களுடைய பேராயுதம். இன்றும் நாங்கள் கொண்டாடக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதமாக நான் அவளை பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஆயுதங்களை எப்படி வடிவமைக்க வேண்டும், இந்த பெண் எனும் ஆளுமைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்வியலுக்கு மனைவியாக, மகளாக, மருமகளாக, பேத்தியாக, பாட்டியாக, தாயாக, மாமியாராக நீங்கள் வடிவமைக்கிறீர்களே, அதுபோல அவளை ஒரு பேராளுமையாக வடிவமைக்க இந்த தமிழ் சமூகம் தவறுகின்றது. தமிழ் சமூகம் பெண்ணை வடிவமைக்க தவறுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய ஒரு ஏற்றத்தை இழக்கிறது. ஒரு பெண் வாழ்வியலில் தவறாக இருக்கின்றால் நாம் அவளை தவறாக மட்டுமே கடத்த இருக்கின்றோம். ஆனால் அவள் எங்கே தவறுகிறார், இந்த சூழல் எதை அவளை செய்ய வைத்தது, இந்த காலத்தின் எந்த ஒரு நெருக்கடி அவளை இதற்குள் கடத்திவிட்டது என்பதை பற்றி இந்த சமூகம் சிந்திக்க தவறு. இன்றும் அதிகப்படியாக பெண் பிள்ளைகள் வேலைக்கு செல்கிறார்கள். நான் எப்போதும் சொல்லுதல், பொருளாதார சுமையை மட்டும் எங்களுக்கு தந்த இந்த சமூகம், பொருளாதார சுமையை மட்டும் ஆணுக்கு நிகராக எங்களுக்கு கொடுத்த இந்த சமூகம், ஆணுக்கு நிகராக நான் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடையாக இருக்குது. இன்னைக்கு சுங்கச்சாவடிகளில் நாங்கள் நேற்று பயணப்பட்டு வரும்போது சுங்கச்சாவடிகளில் நான் கண்ட காட்சி, சுங்கச்சாவடிகளில் இரவு பணிக்கு பெண்கள் செல்கிறார்கள் என்றால் 170 விழுக்காடு பொறுப்பற்ற கணவன்கள், பொறுப்பற்ற தகப்பன்கள் தான் காரணமே ஒழிய 30 விழுக்காடு பெண்கள் தேவைக்கு கணவனை இழந்தவள், கணவனால் கைவிடப்பட்டவள், தன் குழந்தையை வளர்த்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் உள்ளவள் வேலைக்கு செல்கிறாள் என்றால் அது சரி. காரணம், பெண் என்பவள் தன்னுடைய கடமையை உணர்ந்து பணியாற்றக்கூடியவள். உலகம் சொல்லுகிறது, ஒரு ஊர் தகப்பன், ஒரு ஊர் தாய், 7 ஊர் தகப்பன் என்று சொல்லுகிறது அல்லவா? அதுபோல நாங்கள் எங்கள் கடமையை உணர்ந்து கடமையாற்றக்கூடியவர்கள். எனவே தமிழ் சமூகமே, உலக தமிழ் சொந்தங்களை, பெண் எனும் பேராளுமைகளை உருவாக்குவதற்கு முன் வாருங்கள். அவளை நீங்கள் வெற்றி செல்வியாக, விளையாட்டு செல்வியாக, கலை செல்வியாக, இலக்கிய செல்வியாக, சொற்பொழிவு செல்வியாக, செல்வி என்பது ஒரு அழகான பதம், அதனால் அதை சொல்கிறேன். இப்படி எல்லா துறைகளிலும் நீங்கள் எங்களை முன்னேற்ற பார்க்கிறீர்களே தவிர எங்களை ஒரு அரசியலாக்கி பார்க்க உங்களுக்கு விருப்பமில்லை. எல்லா அமைப்புகளும் எங்களுக்கு என்று ஒரு பிரிவை வைத்திருக்கிறதே தவிர எந்த அமைப்பும் எங்களை முன்னெத்தியராக ஏற்றுக்கொள்வது இல்லை. எனக்கு இது நிறைய காலகட்டங்களில் நாங்கள் எல்லா துறைகளிலும் எங்களோடு பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு நிகராக போட்டி போட்டு முந்தி வருகின்றோம். ஆனால் அதிகார மையங்களை நாங்கள் நெருங்கவே முடிவதில்லை. அதிகார மையங்கள் எங்கள் கைகளுக்கு அகப்படுவது அவ்வளவு சாதாரணமான விடயமாக தெரியவில்லை. ஒரு பெண் ஒரு துறையில் முன்னேறி வரும்போது பேசுபொருளாக மாறுகிறது என்றால் அதுவரை நாங்கள் அந்த துறைக்குள் போகவில்லை என்று தானே அர்த்தம். அந்த துறைக்கு எங்களுக்கான பங்களிப்பு கிடைக்கவில்லை என்று தானே அர்த்தம். நாங்கள் வேலை செய்யவில்லையா, நாங்கள் படிக்கவில்லையா, நாங்கள் அதற்கான வேலை திட்டம் போட்டு முன்னேறவில்லையா? அரும் பாடுபட்டு எங்களுடைய பிள்ளைகள் இன்று ஒவ்வொரு துறைகளையும் கையில் எடுத்து ஆளுமை செலுத்த வருகின்றார்கள். எனவே அங்கேயும் நெருக்கடி. அப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை விட்டுவிடவே கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஓடி வரும் என் அருமை பிள்ளைகளை நீங்கள் பாராட்டுங்கள், அவளை விமர்சிக்காதீர்கள். ஒரு பெண்ணை குறை கூற வேண்டுமென்றால் பெண்ணே எடுக்கும் ஆயுதம் அவளுடைய நடத்தையை பேசுவது. நீ அவளை சாதாரணமாக கடந்து செல்கின்றாய், ஆனால் அவள் ஒரு சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழ் சமூகத்துக்கு சொல்கிறேன் மீண்டும், நாங்கள் பெண்கள் பேராளுமைகளாக, பேராயுதங்களாக இந்த நிலத்தில் உருவாகும் போது மட்டுமே எங்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் இந்த நிலத்தில் அற்றுப்போகும். நீங்கள் எங்களுக்கான விடுதலையை தர வேண்டாம்,
நீங்கள் எங்களுக்கான அதிகாரத்தை தர, நாங்கள் எங்கள் அதிகார மையங்களை எட்டி பிடிப்பதற்கு எங்களுக்கு எதிராக தடை கற்களாக நிற்காதீர்கள். அது மட்டும் போதும். நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி, நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே பங்காற்று, நாங்கள் எங்கள் அதிகார மையங்களை நோக்கி நகரும் போது, நாங்கள் எங்கள் அதிகார மையங்களை நெருங்கும் போது எங்களுக்கு எதிரான தடை கற்களாக நிற்காதீர்கள். இதுவரை நாங்கள் கடந்து சென்றோம், இனி உங்களை கடத்த துணிகின்றோம். அது யாரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். பெண் தன்னுடைய அதிகார மையத்தை பிடிக்க வரும்போது அவளுக்கு எதிராக நிற்கக்கூடிய விடயங்களை அவள் இனி கடந்து செல்ல மாட்டாள். அதை நாங்கள் கடத்தி வைக்க வருகின்றோம். என் அருமை தமிழ் தேசிய உறவுகளை, என் அருமை அரசிகளை, 1 10ஆவோம், 10 10,000ஆகவும் இந்த உலகை நாங்கள் வென்றாவோம். இந்த உலகில் ஆதி என்னும் பெண் தன் ஆட்டத்தை துவங்குகின்றாள். அந்த ஆட்டத்திற்கான களத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம். அவளை நாங்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய பெருங்கலத்தின் ஆயுதமாக மாற்றுவோம். ஆயுதம் என்றால் நீங்கள் நினைப்பது போல அருவாக்கத்தி அல்ல. அறிவு எனும் தன்னையே புடமிட்டு பார்த்து, தனக்குள் இருக்கும் திறன்களை வைத்து, தனக்குள் இருக்கும் குறைபாடுகளை வைத்து, எங்களுக்குள் குறைபாடுகள் உண்டு, அந்த குறைபாடுகளை நாங்கள் களைந்து ஒவ்வொரு ஆயுதத்தையும் எப்படி உருவாக்க வேண்டும் என்று பட்டை தீட்டி நாங்கள் வருகின்றோம். சாதாரணமாக நாங்கள் கூட்டமாக அள்ளி கொண்டு வராமல் ஒவ்வொன்றையும் சரி செய்து அந்த திறனை கண்டடைந்து, அந்த திறனை வெளிப்படுத்தி, அந்த திறனுக்கேற்ற ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்து நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுக்கு தடையாக வராதீர்கள் எங்கள் தமிழ் தேசிய சொந்தங்களே, உலக பெருமாந்தத்தின் தமிழ் கொடி சொந்தங்களே. உங்களுக்கு நாங்கள் தாயாவோம், தமைக்காவோம், அனைத்துமாக இருக்கின்ற நாங்கள் ஒரே உரை மட்டும் இந்த நிலத்திற்கு நாங்கள் தலைமைகளாக வருகின்றோம். நீங்கள் எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம். அதற்கான வேலை திட்டம் போட்டு இந்த 2026 விட்டுவிடுங்கள். 2031க்குள் ஒரு மாபெரும் புரட்சியை நாங்கள் இந்த நிலத்தில் வடிவமைத்து காட்டுவோம். இன்றும் எங்களோடு நின்று எங்களோடு தோளுக்கு தோளாக நிற்கும் என் அருமை அண்ணன் தம்பிகள், என் முன்னோர்கள், என் பெற்றோர்கள், எங்களுடைய பேரறிஞர்கள், ஆம், இந்த நிலத்தின் ஆதிக்கொற்றவைகள் வேண்டும் என்று விரும்புகின்ற அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.